அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நடுவில் கொஞ்சம் இடைவெளி விழுந்து விட்டது, நண்பர்கள் மன்னிக்கணும். முதல்ல கடந்த பதிவில் நாம் பார்த்த தி ஜானகிராமன் அவர்களுடைய அந்த சிலிர்ப்பு, அந்த சிறுகதையை பற்றின என்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. அது சில பேர் அதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அந்த குழந்தைய தூக்கிட்டு அவர் போகிறார் இல்லையா, அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த குழந்தைக்கு நடக்க தெரியும், இருந்தாலும் நான் அவனை அப்படியே கட்டி அணைச்சி தூக்கிண்டு நடந்து போனேன், அந்த சச்சிதானந்தத்தையே கட்டி அணைச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு. அதை என்ன நினைக்கிறாங்க, சரி ரைட்டு, அந்த பொண்ணு கஷ்டப்படுது, நம்ம பையன் நம்மளோட இருக்கான் அப்படின்னு அந்த பாசத்தை காமிக்கிறதா மேபி சில பேர் தப்பாக புரிஞ்சிருந்திருக்கலாம். அது அப்படி இல்லை. அன்பே சிவம். அந்த அன்பு அப்படின்றது உண்மையான அன்புன்றது குழந்தைகள் கிட்ட தான் இருக்குது அப்படின்றதான் அந்த வார்த்தை குறிப்பிடுகின்றது. அந்த குழந்தை அவன் பெங்களூர்லேயே ஆரஞ்சு பழம் கேட்குறான், அந்த மாமா வாங்கி கொடுக்க மாட்டேன்றார், மூஞ்சை திருப்பிக்கிறார். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கேட்குறான், அவர் திருச்சி வந்தவுடனே வாங்கி கொடுக்குறார். ஆனால் பாருங்கள், அவ்வளோ நேரம் காத்திருந்த குழந்தை அந்த பழத்தை சாப்பிடலை. இல்லை, வீட்டுக்கு போனவுடனே அம்மா உரிச்சு தருவா, சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ட்ரெயினில் வந்த பெண்மணி அவங்க சொல்கிறாங்க, நானும் உங்கள் அம்மா மாதிரி தான்ப்பா, உரிச்சு தரேன் அப்படின்னோடனே, இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா தான் உரிச்சு தரணும் அப்படின்னு அம்மாவுக்காக காத்துட்ருக்க அந்த குழந்தை, அந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு பழம் அப்படின்ன உடனே சாப்பிட்ணுன்னு தான் தோணும். ஆனால் அம்மா கையில் சாப்பிட்ணுன்னு காத்துட்டு இருந்த அந்த குழந்தை இறங்கி போகும்போது அந்த சின்ன பெண்கிட்ட அந்த பழத்தை கொடுத்துடுறது. இதுதான் அந்த அப்பாவை நெகிழ வைத்த விஷயம். அந்த அன்பு குழந்தைகள் கிட்ட எப்படி வெளிப்படுகின்றது, அதைத்தான் சச்சிதானந்தத்தை கட்டி தழுவிய அனுபவம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ கேட்கலாம், என்னங்க இவர் ஏதோ கையில் ஒரு 2 ரூபா காசை கொடுக்குறாரு, முடிஞ்சா அந்த பொண்ணை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு இவரே சொல்கிறார். நானும் அன்னாடங்காட்சி தான் அப்படின்றாரு. அந்த பெண்மணியும் ஒரு இடத்துல சொல்வாங்க, இவ அந்த வீட்டுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா நானே கூட இந்த பெண்ணை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு. இது அவங்க வீட்டில் நிறைய பசங்க, ஆனால் அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அதுவும் ஒரு காரணம் அந்த கஷ்டத்துக்கு. ஆனால் பெற்றவங்க அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல போல இருக்கு. அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த வியாதி வைக்கன்னு நிறைய வருங்க. அதனால் சரி, இது சேஃப்டி இன் நம்பர்ஸ் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பட் இந்த கஷ்டத்தை யாரால் தீர்க்க முடியும்? அன்லஸ் யாராவது ஒரு பெரிய பணக்காரர் உங்கள் குடும்பத்தோட கஷ்டத்தெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன், எல்லாருக்கும் நல்ல வேலை வாங்கி தரேன், 6 நிலம் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலொழிய இவங்களுடைய கஷ்டம் தீராது. இல்லைனா மாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது கொடுக்க முடியுமா? அதுவும் நடக்காத காரியம். இன்றைக்கும் சரி, இந்த குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சட்டமெல்லாம் இருக்கின்றது. அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது வெறும் இந்த சிம்டமேட்டிக் க்யூராக இருக்கே தவிர டயக்னாஸ்டிக் க்யூராக இல்லை. இப்போது சின்ன பசங்களை வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா எப்படி? ஒரு 10 வயசு பையன் ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதே ஒரு 30 வயசில் போனால் 20,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதுக்காகவா அனுப்புகிறாங்க? அப்படி கிடையாது. வீட்டில் வறுமை, சோத்துக்கே வழி இல்லை. அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பாமல் ஏதோ இவன் வேலைக்கு போனால் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளை நீங்கள் வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி யாராவது வேலைக்கு வச்சா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதையும் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் அந்த குடும்பங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரி குடும்பங்களை கண்டறிந்து என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள கை தூக்கி விடுறது ஏதாவது பண்ணணும் இல்லையா? அதுதானே முக்கியம். என்னுடைய அந்த 10-9-8 அந்த கதையில் கூட இதைத்தான் நான் எழுதியிருப்பேன். வெறும் இலவசங்கள்னு இப்படியே கொடுத்துட்டு இருந்தால் அந்த குடும்பங்கள் என்னைக்கு முன்னேறுறது? நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்வார் திருவள்ளுவர். நம்ம அந்த நோயை மட்டும் பார்த்துட்ருக்கோம், அதனுடைய காரணம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ரைட், இந்த வார கதை நேரத்துக்கு போகலாம் நண்பர்களே. இந்த வாரம் ஒரு சின்ன மாற்றம். இது வரைக்கும் தமிழ் எழுத்தாளருடைய கதைகளை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு நாம் ஐசக் அசிமோவ் அவர்கள் எழுதின ப்ரொஃபஷன் அப்படின்ற கதையை பார்க்க போகிறோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கும் அது ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருக்குது. இது 1957 எழுதினது. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஏஐ வந்துருச்சு, அதனால் எல்லா வேலை வாய்ப்புகளும் போகுது, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால்
இது வேற மாதிரியான நம்மளை திங்க் பண்ண வைக்கிற ஒரு ஸ்டோரி நண்பர்களே. இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான், இருந்தாலும் சுருக்கி அதனுடைய சாராம்சத்தை மட்டும் நான் கொடுக்குறேன். ஜார்ஜ் பிளேட்டன் இவர் தான் நம்ம கதையுடைய ஹீரோ. இவர் வந்து ஹாரி ஒமானி அப்படின்ற நைஜீரியன், ஜார்ஜ் பிளேட்டன் வந்து அமெரிக்கன். இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே. ஜெயில் கிடையாது, ஹாஸ்பிட்டலும் கிடையாது, ஆனால் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, அங்கேயே தான் தங்கி இருக்கணும். அப்போது அந்த ஒமானி வந்து ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கதை நடக்கிறது இன்னிலேருந்து ஒரு 5000 வருஷம் கழிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7026ஆம் வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ரைட். அது வரைக்கும் ஜனங்க உயிரோடு இருப்பாங்களான்னா இருக்காங்க. அதனால தான் இந்த கதை எழுதியிருக்காரு அவர். அப்போது ஜார்ஜ் கேட்குறான், இதை படித்து என்ன பண்ண போகிறேன்னு. என்ன இப்போ இன்னும் ஒரு 4 பக்கம் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்படியே நீ 4 பக்கமாக தெரிஞ்சிருந்தியான்னா ஆல்ரெடி உனக்கு ஒரு 30 வயசு ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் நீ படித்து முடிச்சுட்டு ஒரு எலக்ட்ரிஷியனாக நீ குவாலிஃபை ஆகும்போது 65 வயசு ஆயிரும். என்ன பண்ண போகிற? இங்கே தான் இருக்க போகிற அப்படின்வா. ஜார்ஜுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 18 வயசு. ஒமானி சொல்லும், அதில் ஒன்றும் தப்பு இல்லையா, ஏன் 65 வயசு, 35 வயசில் கூட நான் எலக்ட்ரிஷியன் ஆகலாம். எலக்ட்ரிஷியன் ஆகி என்ன பண்ண போகிற? இங்கே இருக்க போறியா? அவன் வந்து வேறு உலகங்களுக்கு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீ இங்கேயே உட்காந்து என்ன பண்ணுறது? ஏன் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதா? இங்கே வந்து மனுஷங்க இல்லையா அப்படின்றான். ஜார்ஜுக்கு வந்து கடுப்பாயிருது. அந்த புத்தகத்தை பிடுங்கி தூக்கி விசிறி அடிக்கிறான். நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? மே 1 ஒலிம்பிக்ஸ் டே அப்படின்றான். அதுக்கு அந்த ஒமானி நைஜீரியன் சொல்கிறான், ஆமாம், அதுக்கு நீ என்ன பண்ண போகிற? உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, சும்மா இரு அப்படின்றான். இது ஒன்றும் ஜார்ஜுக்கு கடுப்பாயிடுதுங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. இவனும் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு ட்ரெவல்யான் அப்படின்னு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரெவல்யான் அவங்க அப்பா வந்து ஒரு மெட்டலர்ஜிஸ்ட். இவன் சொல்கிறான், நானும் வந்து ஒரு மெட்டலர்ஜிஸ்ட் ஆக போகிறேன், ஆயிட்டு நான் வந்து அந்த வெளி கிரகங்களுக்கெல்லாம் போகிறேன் அப்படின்போது ஜார்ஜ் சொல்கிறான், தம்பி, இந்த மெட்டலர்ஜிஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வராங்க தெரியுமா? இதில் வந்து வெளி உலகங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறது எத்தனை % தெரியுமா? நான் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 13% தான் வருது. அப்போது 7 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க வெளி உலகங்களுக்கு போகிறதுக்கு. நீ எல்லாம் எங்கே ஆக போகிற? அதெல்லாம் கிடையாது, எங்கப்பா போயிட்டு வந்திருக்கார், நானும் போவேன் அப்படின்றான். அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நான் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஆக போகிறேன். அதனோட ப்ராபபிலிட்டி என்னன்னு தெரியுமா? தெரியும். அதாவது கிட்டத்தட்ட மில்லியனில் ஒருத்தர் தான் வந்து ஏ கிரேட் ப்ரோக்ராமர் ஆகிறாரு. ஆனால் எல்லா ப்ரோக்ராமருமே அப்படியே கடன்னு இந்த கிரேட் ஏ பிளானட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. நீ எப்படி ப்ரோக்ராமர் ஆவ? உங்கள் அப்பா வந்து பைப்பு ஃபிட் பண்ணுறவர், உங்கள் தாத்தா இதெல்லாம் பேசாத, நான் ஐயே தீருவேன் அப்படின்றான். ஆக்சுவலாக அப்போ உலகத்தில் அந்த எஜுகேஷன் அப்படின்றது எப்படி நடக்குதுன்னா, குழந்தைகள் வந்து பிறந்ததுலேருந்து நம்மளை மாதிரிலாம் 2 வயசுலேயே கொண்டு போயிட்டு ஸ்கூலில் சேர்க்கறதுலாம் கிடையாதுங்க. 8 வயசு வரைக்கும் அதுங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும் போல இருக்குது. 8 வயசு ஆன உடனே இந்த ரீடிங் டேன்னு சொல்லுவாங்க, செப்டம்பர் 1 அது உலகம் முழுக்க ஒரே ஆட்சி மாதிரி தான் இருக்குது, ஒரே லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் அந்தந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஹால் இருக்கும், அங்கே கொண்டு போய் எல்லாரையும் அப்படியே வரிசையாக நிற்க வைப்பாங்க. அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரையும் பேரை கூப்பிட்ட உடனே நேராக ஒரு ரூம் கொண்டு போவாங்க. அங்கே ஒரு டாக்டர் இருப்பார். அவர் என்ன பண்ணார், குழந்தைங்களோட பேசிக்கினே இந்த நம்ம இசிஜி எடுக்கும்போது ஒயரெல்லாம் ஒட்டக்கிறாங்களே, அது மாதிரி தலையில் வந்து ஒரு 4 ஒயரை ஒட்ட வைப்பார். ஒட்ட வச்சுட்டு, தம்பி ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை தட்டின உடனே ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான், அந்த எழுத படிக்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படியே பென்ட்ரைவ்லேருந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணுற மாதிரி அந்த ஒயர் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் மூளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். வெளில வந்தோடனே 10 நிமிஷத்துலேருந்து அந்த குழந்தைக்கு எல்லாம் எழுத படிக்க தெரியும். இதுதான் ப்ரொசீஜர். எதுக்கு வந்து மல்லு கட்டிக்கின்னு ஆ கிடையாது, இப்போலாம் ஏ பி அப்படின்லாம் கத்திட்டு இருக்கணும். அப்படியே டேரெக்டாக ஒரு பென்ட்ரைவ் விட்டா மூளையிலேயே வந்து யூஎஸ்பி போர்ட் வச்சுட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் டே அப்படின்னு ஒன்று வரும். சார், ரீடிங்க்கும் எஜுகேஷனுக்கு என்ன வித்தியாசம் சார்? இது பாருங்கள், ரீடிங் வந்து எழுத படிக்கிறது மட்டும்தான். எஜுகேஷன் அப்படின்றது 18 வயசில், அது வந்து நவம்பர் 1 அன்றைக்கி வருமா. அன்றைக்கி வந்து இதே மாதிரி தான் எல்லா அடல்ட்டும், ஏன்னா 18 வயசுனா மேச்சர் ஆகிட்டாங்க இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. போன உடனே அங்கே கம்ப்யூட்டர் வந்து அவங்க மூளையை ஸ்கேன் பண்ணி இவன் இந்த வேலைக்கு லாய்க்கு அப்படின்னு முத்திரை ஊத்திருமா. கேம்பி வந்து சண்டைக்கு வரக்கூடாது. அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்கள் மூளையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இவன் லாயர் ஆகிறதுக்கு சரியானவன், இவன் வந்து பொலிட்டிஷியன் அதில் சொல்லலை, இவன் வந்து மெட்டலர்ஜிஸ்ட்டு, இவன் வந்து மேத்தமெட்டிஷியன், இவன் லைப்ரரியன், இவன் ஆஃபீஸ் பாய்க்கு தான் லாய்க்கு, இவன் வந்து பைப்பு ஃபிட்டர், இவன் எலக்ட்ரிஷியன், இவன் வந்து இந்த குப்பை வண்டி தள்ளிட்டு போகிறவன் அப்படின்னு அவன் பிரெயினை ஸ்கேன் பண்ணி இந்த கம்ப்யூட்டரே வந்து டிக்ளேர் பண்ணிடும் இவன் இந்த வேலைக்கு தான் லாய்க்கு அப்படின்னு. எல்லா மூளையும் ஒன்று அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தர் மூளையும் வந்து யூனிக்கு. இந்தந்த வேலைக்கான
பாசிபிலிட்டி தான் அதில் நிறைய இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அந்த வேலைக்கு அவனை நாங்கள் கொண்டு வந்துடுறோம். இதுதான். ஸோ அப்போ நீங்கள் பெரிய பெரிய இது மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், மெட்டலர்ஜிஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் போனீங்கன்னா வெளி உலகத்துக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி எலக்ட்ரிஷியன், பைப் ஃபிட்டிங் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்கே தான் இருக்கணும். ஸோ இதுதான் அங்கே நடக்கின்ற ப்ரொசீஜர். அதே மாதிரி நம்ம ஜார்ஜ் பிளாட்டன் அவரும் வந்து 18 வயசான உடனே நவம்பர் 1 அந்த எஜுகேஷன் டேக்கு போய் கலந்துக்கிறாரு. ஆண்டோனெல்லி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்கிறதா இல்லை டாக்டர்னு சொல்கிறதா யாரோ ஒருத்தர், அவர் தான் இவனை கூப்பிட்டு ஒன்றும் வலிக்காதப்பா, கவலைப்படாத அப்படின்னு எல்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அந்த ஸ்கேன் பண்ணும்போது இது வந்து நீ என்னவாக போகிறேன், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். அப்படியா, ஏன் நீ அதை சூஸ் பண்ண அப்படின் போது அவன் இதையும் சொல்கிறான். இதெல்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட அப்படின் போது அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டியா, என்ன சொல்கிற நீ அப்படின்றாரு. இல்லை அது அப்படியே எது பார்க்கும்போது அது தெரிஞ்சுது அப்படின்னு. சரி, சப்போஸ் எல்லாருக்கும் அவங்க ஆசைப்படுற வேலை கிடைக்காது, ஒரு வேளை நீ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கு வந்து ஃபிட் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், அது அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றான் ஜார்ஜ். ஆமாம், எதுக்காக நீ இது சம்மந்தமான புத்தகத்தெல்லாம் படித்த அப்படின்னும்போது, இல்லை அதில் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக நான் அதை படித்தேன்னொடனே அந்த டாக்டர் ஆண்டோனெல்லி கேட்குறாரு. ஓஹோ, இப்போ அந்த சில பேர் சொல்கிறாங்களே, அதாவது ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து நிறைய மியூசிக் கேட்டிங்கன்னா அந்த குழந்தை பிறந்து வளர்ந்த உடனே ஒரு பெரிய மியூசிஷியன் ஆவான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நீ இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படிச்சியானா உன் மூளை வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா, அதெல்லாம் டுபாகூர், நீ நம்பாத அப்படின்றாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கேன் ரிசல்ட் வருது. இது நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத, இந்த மாதிரி வந்து 1 மில்லியன் ஆறு 1 மில்லியன் நடக்கிறது உண்டு. என்னங்க சொல்கிறீங்க? இல்லை நீ வந்து எதுக்குமே ஃபிட் இல்லைன்னு சொல்லிடுச்சு. என்னது, எதுக்கும் ஃபிட் இல்லையா? எந்த வேலைக்குமேவா? அதான்ப்பா எனக்கும் தெரியல. பார், நான் எதுவும் சொல்லலை, இந்த கம்ப்யூட்டர் தான் சொல்லியிருக்குது. அது என்னவோ தெரியல, உனக்கு எந்த டேட்டாவையும் மூளையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, லாய்க்கு இல்லைன்னு சொல்லிடுச்சு. இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு இடம் இருக்குது, ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. கவலைப்படாத, இதை பாரு, நீ பூமியில் பிறந்துட்ட, அதனால் வந்து கடைசி வரைக்கும் உன்னை பாதுகாக்க வேண்டியது, உனக்கு வந்து சோறு போட வேண்டியது, தங்க இடம் கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட கடமை, அதெல்லாம் விட்டுற மாட்டோம். அது என்னவோ தெரியல அப்படின்னோடனே ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறமா தான் இந்த ஹாஸ்டல் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து தங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஒலிம்பிக் டே, இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை இதில் ஏதோ அந்த கம்ப்யூட்டரில் தப்பு இருக்குது, அந்த ஆண்டோனெல்லி அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து என்ன இது மாதிரி ஏதோ சதி பண்ணி போட்டு தள்ளிட்டான் போலகுது, நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போ இங்கே வந்து சின்ன சின்ன வேலை செய்கிறோம் அந்த ஹாஸ்டலில், அதுக்கு சில காசெல்லாம் வேறு கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அந்த ஒலிம்பிக் டே, அதை நான் பார்க்குறதுக்கு போகிறேன் அப்படின்றான். அப்போ அந்த ஒமானி கேட்குறான், சரி போயிட்டு இந்த காசை வச்சுன்னு என்ன 1 நாள் சாப்பிடுவியா, 2 நாள் சாப்பிடுவியா, அப்புறம் இங்கே தானே திரும்பி வந்தானோ, வேற எங்கே போக முடியும் நீ அப்படின்றான். இவனுக்கு வந்து ஒன்றும் பதில் சொல்ல முடியல. இல்லை எப்படியாவது நான் அந்த சிஸ்டத்தை விட்டு நான் வெளில போயிடுவேன், என்னை வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளினதை என்னால் பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது, எதையாவது பண்ணி நான் வந்து வெளி உலகங்களுக்கு போவேன் அப்படின்றான். இதில் இவங்க அப்பா அம்மாவை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார், எல்லா குடும்பங்கள்லையும் அப்படி தானா அந்த காலத்தில். இது 5000 வருஷம் கழிச்சு எப்படியாவது நம்ம புள்ள வந்து வெளி உலகங்களுக்கு போயிடுவான் அப்படின்னு. இவனுடைய அந்த ஃப்ரெண்டு சொன்னான் இல்லையா, ட்ரெபல்யான் அப்படின்னு, அவங்க அப்பாவும் ஒரு மெட்டலர்ஜிஸ்ட்டு. அவர் வந்து இதேமாரி தான் வெளி உலகங்களுக்கு போயிட்டு, ஆனால் கொஞ்ச நாளே ரிட்டையர் ஆகிட்டு திரும்பி வந்துட்டார். அந்த கிரகத்தில் வந்து நல்ல பென்ஷன் கொடுப்பாங்களாம், பட் அந்த பென்ஷனை வச்சுன்னு அங்கே செலவுக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனால் அந்த பென்ஷன் பூமிக்கு வந்தாச்சுன்னா வந்து நிறைய காசு கணக்கு பழகுது. இன்றைக்கி இருக்கா மாதிரி தான் அன்றைக்கும் இருக்குது. ஸோ 5000 வருஷம் கழிச்சாலும் உலகம் இப்படி தான் இருக்கும் பழகுது. அதனால் அவனும் மெட்டலர்ஜிஸ்ட் ஆனோம் அப்படின்னு கனவு கண்டுட்ருக்கான். இப்போது நம்ம ஹீரோ ஜார்ஜ் பிளாட்டன் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிடுறாரு. அங்கே வந்து அந்த ஒலிம்பிக் நடக்கிற இடம் அதை கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கான். அப்போ வந்து ஏதோ வரிசையில் நிற்கும் போது ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். பின்னாடி வந்து ஒரு வயசானவர், அவர் இவனை பார்த்துட்டு வந்து, தம்பி நீங்கள் லைனில் இருக்கீங்களா அப்படின்றாரு. ஆமாம் இருக்கேன் அப்படின்னோடனே, சரின்றாரு. பின்னாடியே வராங்க. அப்புறம் அந்த கேலரியில் போய் உக்காடுறான். பார்த்தா அந்த வயசானவர் இவன் பக்கத்துலேயே வந்து உக்காந்துக்கிறார். அந்த ஒலிம்பிக் என்னென்னா, நாம் நினைக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிடையாதுங்க. இந்த வெளி உலகங்கள், அதாவது வேறு கிரகங்கள்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்களாம் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும். அப்போது அங்கே யாரெல்லாம்
அந்த கேண்டிடேட்ஸும் அவங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எத்தனை பேர் வேணுமோ அவங்கள டாப்பில் வரவங்கள கூப்பிட்டு போவாங்க. இவங்க வந்து அந்த பண்ணுற விஷயங்கள் அப்படியே லைவாக பெரிய ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இதை வந்து ஜனங்க பார்ப்பாங்க. இதுதான் ஒலிம்பிக்ஸ் அந்த காலத்தில். அப்போ பார்க்குறான், இவனுடைய ஃப்ரெண்ட் அந்த ட்ரெவல்யான் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து அந்த மெட்டலர்ஜிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக அதில் கலந்துக்கிறான் போல இருக்கு. எல்லாம் முதல்ல விதிமுறைகள் சொல்கிறாங்க. இந்த பாருங்க, ஒரு மெட்டல் கொடுத்துருவாங்க, அதனுடைய கம்போசிஷன், அதாவது அந்த லாஸ்ட் 4 டிஜிட் வரைக்கும் அக்யூரேட்டாக இருக்கணும். அதாவது 0.0001 அந்த இது வரைக்கும் அக்யூரேட்டாக இருக்கணும். உங்களுக்கு டெஸ்டிங்க்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும், அது இங்கே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை கேட்டிங்கன்னா அதை உடனே கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அங்கே கொண்டு வந்து கொடுக்குற டிலே இருக்கு இல்லையா, அந்த செகண்ட்ஸை அந்த டோட்டல் டைம்லேருந்து கழிச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்டது சம்மந்தம் இல்லாதது இருந்ததுன்னு சொன்னால், அப்போது அங்கே கொண்டு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் எதுனா அதுவும் அவங்க கணக்கில் ஏறும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த கொடுத்துருக்க எக்யூப்மெண்ட்ஸில் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்லணும். கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த டிலேவை உங்கள் டோட்டல் டைம்லேருந்து கழிச்சிருவாங்க. ஸோ யார் வந்து குயிக்காகவும் செய்யணும், அக்யூரேட்டாகவும் செய்யணும், இதில் டாப்பில் வரவங்கள நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோம் அந்த நோவியா அப்படின்ற கிரகத்துக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி எல்லாம் பரபரன்னு வேலை செய்கிறாங்க. பட் பார்க்குறவங்க பல பேருக்கு வந்து அன்லெஸ் தே ஆர் மெட்டலர்ஜிஸ்ட் ஆர் அது சம்மந்தமாக படித்தவங்களாக இருந்தால் தவிர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏதோ பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரியுது. இதில் இவனுடைய ஃப்ரெண்டு ட்ரெவல்யான் இருக்கான் பாருங்கள், அவனும் கலந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இந்த இது சரியில்லை அப்படின்றாரு, இன்னொருத்தர் வந்து எனக்கு இந்த எக்யூப்மெண்ட் வேணும்ன்றாரு. அப்புறம் வராங்க, அப்படி முடிச்சுட்ருக்கு. இவன் ஃப்ரெண்டு ட்ரெவல்யான் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து இல்லை இந்த எக்யூப்மெண்ட்டில் இது சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறான். அவன் சொன்னது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஓகே, அந்த டைமை மைனஸ் பண்ணிடுவாங்க. இல்லாட்டா அந்த டிலே அவன் கணக்கில் ஏறும். குயிக்காக முடிச்சான்னு வராது. கடைசியாக ரிசல்ட்டெல்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது. ஏதோ இவர் ஃபஸ்ட்டு, இவர் செகண்டு, இவர் தேர்டு, இவர் ஃபோர்த்து அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுடைய ஃப்ரெண்டு ட்ரெவல்யான் வந்து செலக்ட் ஆகலை. போட்டி முடிஞ்சு வெளில வந்தவுடனே ஜார்ஜ் அவனை போய் பார்க்குறான். யார்? அந்த ட்ரெவல்யானை. ஏய் பட்டி, நீ எங்கடா வந்த அப்படின்னா. இல்லை, ஒலிம்பிக்ஸ் பார்க்க வந்தேன் அப்படின்னோடனே. என்னடா ஆச்சு? விடு, இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லைடா, எனக்கு தெரியும். இங்கே பாரு, நான் படித்தது வந்து அந்த மான்சோர் சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அந்த மாடல் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டு. ஆனால் இவங்க கொடுத்தது அந்த பிஎம் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டு. அது வந்து பெரிய பெரிய சிட்டியில் இருக்கவங்க அவங்க தான் வந்து அந்த டேட்டாவை மூளையில் ஏற்றிருப்பாங்க. எனக்கு அப்பயே தெரியும் இவங்க இதைத்தான் கொண்டு வருவானுங்க அப்படின்னு. சரிடா, அப்போது அது தெரியும்னா நீ அதை படிக்க வேண்டியது. எப்படிடா படிக்க முடியும்? அந்த டேட்டா நம்ம ஊரில் இல்லைல்ல, இங்கே வந்தால் தானே கிடைக்கும். சரி விடு, பார்த்துக்கலாம். நோவியா இல்லாட்டானா இன்னும் வந்து பல கிரகங்கள்லேருந்து அது ரெக்ரூட்மெண்ட் வராங்க, அங்கே நான் போய்க்கிறேன் அப்படின்றான் சொல்லிட்டு. ஆமாம் ஜார்ஜு, இன்னும் ஒன்று ரொம்ப நாளாக ஆளை காணோம், எங்கே போயிட்டா? உங்கள் வீட்டில் கேட்டால் இல்லை அவன் எங்கோ தனியாக போயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா உனக்கு என்ன ப்ரொஃபஷன் கொடுத்தாங்க அப்படின்னோடனே ஜார்ஜ் ஒன்றும் பேசலை. என்ன ஏதாவது உங்கள் அப்பா மாதிரியே பைப் ஃபிட்டிங் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு உடனே கடுப்பாயிடுறான். அப்புறம் 2 பேருக்கும் அப்படி அடிதடி நடக்குது. இப்போ வந்து போலீஸ் வந்துடுது. அந்த நேரத்தில் அந்த வயசான ஒருத்தர் பின்னாடி வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் என்ன பண்ணார், வந்துட்டு ஏதோ ஒரு ஐடென்டி கார்டை காமிக்கிறாரு. காமிச்ச உடனே போலீஸ் வந்து கப்புன்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாரு. ஸோ அந்த காலத்துலேயும் இப்படி தான் இருக்குது போலக்குது. அவர் சொல்கிறார், ஜார்ஜை காமிச்சு, இவன் வந்து என்னுடைய கெஸ்ட்டு, அது ஒன்றும் பெருசாக டேமேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, அப்போ விட்ருங்க, நான் இவரை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜார்ஜை கூப்பிட்டு போகிறாரு. அப்போது ஜார்ஜ் சொல்கிறான், சார் நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, நான் உங்கள் கெஸ்டெல்லாம் கிடையாதுன்னு. இல்லைப்பா, வந்து நான் ஒரு ஹிஸ்டோரியன், சோஷியல் சயின்டிஸ்ட். தப்பாக நினச்சிக்காத, ஒன்று ஒரு சப்ஜெக்டாக நான் ஸ்டடி பண்ணுறேன். சப்ஜெக்டாவா? இல்லை, அது நீ அங்கே தனியாக நிற்கும் போதே நான் பார்த்தேன். சரி ரைட்டு, என்ன ஏது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். என் வீட்டுக்கு வரியா நீ அப்படின்றாரு. அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஜார்ஜ் கேட்குறான், சார் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, அதனால தான் நீங்கள் அந்த கார்டை காமிச்ச உடனே அந்த போலீஸ்கார் வந்து கபால்னு ஒதுங்கிட்டாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றான். என்ன தம்பி அப்படின்றாரு. இல்லை, அந்த நோவியா கிரகத்துடைய இன்சார்ஜ் இருக்கார்ல, அவரோட வந்து ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? எதுக்குப்பா? பாருங்க, அந்த கம்ப்யூட்டரில் ஏதோ தப்பு இருக்குது, என் மூளையை ஸ்கேன் பண்ணிவிட்டு அது எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுது. இல்லை, இது ஏதோ சதி நடந்திருக்குது, நீங்கள் மட்டும் எனக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நான் அவரோட பேசுகிறேன், பேசிவிட்டு நான் அப்படியே அங்கே ரெக்ரூட் ஆகிடுறேன் அப்படின்றான். சரி, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் இதே மாதிரி அங்கே பேசுகிறாரு. என்ன அதிசயம், என்னை கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னோடனே. இல்லை, இது மாதிரி
இந்த பையன் அவங்களோட பேசணுன்றான்னு நீங்களே வந்து ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா அப்போ ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, அவரை பேச சொல்லுங்க அப்படின்ன உடனே இப்போது ஜார்ஜ் பேசுகிறான் அந்த நோவியா தலைவரோட. அப்போது ஜார்ஜ் சொல்கிறான், இந்த பாருங்க, நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸை வெளிக்கிரகங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கிரகத்தில் இருக்க ரா மெட்டீரியல்ஸை பூமிக்கு கொடுக்குறீங்க. இதை வச்சு தான் பூமி பொழைச்சிட்ருக்குது. இதையே நீங்கள் பூமியை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்களே பண்ணலாமே அப்படின்னும் போது அப்போ நோவியாவில் சொல்கிறார், அது எப்படி பண்ண முடியும், எங்ககிட்ட அந்த டேப்பெல்லாம் கிடையாது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரே தேவையில்லைங்க, நான் சொல்லி கொடுக்குறேங்க. முன்னாடிலாம் வந்து இந்த எஜுகேஷன் அப்படின்றது புஸ்தகத்தை பார்த்து ஒவ்வொருத்தராக படித்து தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ அந்த நோவியாவில் கேட்குறாரு, அப்படியா, அப்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு மெட்டலர்ஜிஸ்ட் வேணும் அப்படின்னா அவர் படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இவன் அப்படியே யோசிக்கிறான். ஏன்னா ஒரு 4-5 வருஷம் ஆகுமா? ஆகும். சரி, அப்போ 18 வயசுலேருந்து 5 வருஷம் அவன் படித்து தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 5 வருஷமும் நான் அவனுக்கு தங்க இடம் கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், மற்ற செலவுக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு செலவு தானே. உடனே ஜார்ஜ் சொல்கிறான், இல்லை இதை பாருங்கள், இதில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ட்ரெவல்யான் கலந்துட்டான், அவனுக்கு சொல்லி கொடுத்தது வேற ஒரு மிஷின், ஆனால் இங்கே நீங்கள் கொடுத்தது வேற மிஷின், அதனால் அவனுக்கு எதுவுமே தெரியல. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அப்படி இல்லைங்க, இதை வந்து அவனாக கற்று தெரிஞ்சுருந்தான் அப்படின்னு சொன்னால், அப்போ புதுசாக ஒரு மிஷின் வரும்போது அதை பார்த்து என்ன ஏதுன்னு அவனால் கற்றுக்க முடியும். இப்போ அவன்கிட்ட அந்த டேப் இல்லை அப்படின்றதுனால அவன் வந்து எனக்கு அது தெரியவே தெரியாது, கற்றுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். சரிப்பா, இப்போ நீ சொல்கிற மாதிரி இந்த மிஷின் ஏ இதை வந்து ஒருத்தர் படித்து தெரிஞ்சுக்கிறார் 5 வருஷத்தில் அப்படின்னு வச்சுப்பாமே, அதுக்குள்ளே டெக்னாலஜி மாறிடுச்சு. 6வது வருஷம் அவர் வேலைக்கு வரும்போது மிஷின் பின்னு வேறு ஒரு மாடல் வந்திருக்குது. அப்போ மறுபடியும் 5 வருஷம் படிப்பாரா? இல்லை, அவராக படித்து தெரிஞ்சுக்கினார் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஒரு மிஷின் வந்துக்குது அப்படின்னு சொன்னால் 5 வருஷம்லாம் தேவையில்லை, கொஞ்ச நாள்லேயே அவரால் அதை சுலபமாக கற்றுக்க முடியும். இந்த மாதிரி கற்றுக்க முடியும், பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சோஷியல் சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு, அதை என்ன சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது அப்படியே போட்டோம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போது ஜார்ஜ் சொல்கிறான், என்னங்க இந்த ஆள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான், இந்த மாதிரி வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டா, நீ தானே சொன்னீங்க அந்த காலத்தில் இப்படி தான் படிச்சுப்பாங்க அப்படின்னு, அப்படி படித்தா மட்டும்தாங்க அது புதுசாக ஏதாவது வர வர அவங்களால கற்றுக்க முடியும், அதை நம்மளால் கற்றுக்க முடியும், இதுக்கு வந்து அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தேவையில்லை அப்படின்ற நம்பிக்கை மனுஷங்களுக்கு வரணும். அப்போது அவர் சொல்கிறார், ஜார்ஜ் அப்படி இல்லைன்னு இவனுக்கு டக்குன்னு ஷாக் ஆகுது. ஜார்ஜ், என் பேர் நான் சொல்லவே இல்லையா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், இல்லை இதெல்லாம் ஒரு பிளான், அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது இவனுக்கு ஏதோ தெரியல, பயமாவது, கடகடன்னு வெளில ஓடுறாங்க. 2 போலீஸ் வந்து இவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு பார்க்குறான், ஹாஸ்டலில் இருக்கான், அந்த ஒமானி இருக்கான் பக்கத்தில். அப்புறம் கேட்குறான், என்ன இது அப்படின்னும் போது இப்போ ஒமானி சொல்கிறான், இது வந்து ஹவுஸ் ஆஃப் த ஃபீபிள் மைண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இல்லை, இந்த ஹாஸ்டலுக்கு உண்மையான பேர் வந்து த இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸ். கரெக்டு. இப்போது அவன்கிட்ட கொடுத்தது அந்த பீமான் மிஷினு, ஆனால் அவன் கற்றுக்கினது வேறு மிஷினு. அப்போ அந்த மிஷினை கண்டுபிடிச்சது யார்? யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கணும்ல, டேப்பில் வச்சுலாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒமானி சொல்கிறான். எக்ஸாக்ட்லி, ஏன்னா உங்ககிட்ட க்ரியேட்டிவ் தாட் இருக்குது, அதனால தான் வந்து உன்னை தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா மூளையும் அந்த கொடுக்குற டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணிக்குது, உன் மூளை க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுது அப்படின்றதுனால அதை ஏற்றுக்கலை. இதுதான் கம்ப்யூட்டருக்கும் தெரியல, உன்னை வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ யூ ஆர் அ கிரியேட்டர். நண்பர்களே, இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தவறாமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஏஐ இது வந்து வேலை வாய்ப்புகளெல்லாம் தூக்கி சாப்பிட போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பான பேச்சு இருக்க நேரத்தில் இந்த கதை ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டுகளும் இதுக்கு ரொம்பவே முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.